ஆனா வந்து தான் மனசுல உள்ள காதல வந்து என்ன பண்றாங்க, தெரியப்படுத்துறாங்க ஆகாஷ் கிட்ட. அதனால ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. "நிஜமாவா அனு?" அப்படி சொன்னோனே, "ஆமா இவ்வளோ நாள் மறைச்சுட்டேன். சாரி" அப்படின்றாங்க. அபி, ஆகாஷ் அதுக்கப்புறமா ராகவ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அடையறாங்க. அனு சொன்ன வார்த்தையால. அடுத்து வந்து வீட்டுக்கு போனோம் ரொம்ப சந்தோஷமா எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நம்ம வந்து ஆகாஷ் அத பார்த்துட்டு வந்து ஒண்ணுமே புரியாம முரளி யோசிக்கிறாரு. என்னவா இருக்கும்? ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான்? ஒருவேளை அனு வந்து லவ்வ சொல்ட்டாங்களா? அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவுறாரு. இவன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கானே! அப்ப கண்டிப்பா அவன் காதல் வந்து நிறைவேறிச்சா? ஒண்ணும் புரியலையே! அப்டி சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. முரளிக்கு தெரிய வருது இந்த மாரி வந்து அனுவும் வந்து அபியும் வந்து இங்க இருக்காங்க. சென்னைக்கு வந்துட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையிறாரு. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு எதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்க? அப்டின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இதனால தானா? அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே! இவங்க வேற இங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு செமையா தவிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ராகவோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகுது. அதனால ராகவோட பாட்டி சொல்றாங்க, "அபி இருந்தா என் கூட நல்லாருக்கும். எனக்கும் வந்து என்னையும் நல்லா பார்த்துப்பா. அதே மாரி ஆஃபீஸ்ல நல்லா பார்த்துப்பா. அவள வர வைக்க முடியுமா? ராகவ் எனக்காக செய்வியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் எப்படி பாட்டிட்டோன்னா, உன்னால தானே அவ வந்து இந்த இங்க போனா என்னை விட்டுட்டு. அதனால நீ தான் கூட்டிட்டு வரணும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகவ் போய் அபி கிட்ட கேட்குறாரு. ஆனா அபி வந்து ரொம்ப திமிரா பேசுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க வந்து என்கிட்ட பவ்யமா கேட்கணும். இப்படிலாம் கேட்டா தான் நான் சொல்லுவேன். நீ ஒண்ணும் வரவே வேணாம் போ." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ராகவ். அதனால வந்து இப்படிலாம் கேட்டா எப்படி பதில் சொல்றது? நான்லாம் அங்க வர முடியாது. அப்படி சொல்லிடுறாங்க. உடனே வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, அஞ்சலி வந்து கூப்பிடுறாங்க. "இங்க பாரு, என் தம்பி என்ன சொன்னானோ தெரியல. ஆனா வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்ல அபி. நீ வந்தீன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. எங்க பொண்ணு வந்து அங்க அனுப்புறதுக்கு எங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்ல. அங்க வந்து உங்க தம்பிக்கும் வந்து என் பொண்ணுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உள்ளவங்கலாம் சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அஞ்சலி யோசிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அ அபி வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா கூடயே திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம மயக்கமாயிடுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கேட்குறாங்க. அப்போ வந்து அங்க டாக்டர் சொல்றாரு, "இந்த மாரி உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லம்மா. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணோம். அதுக்கு நெறைய பணம் செலவாகும்னு சொல்றாரு. அதனால இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. சரி நம்ம அஞ்சலி குடுத்த வேலைக்கே நம்ம போலாம். அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனோம்னா, கண்டிப்பா நம்ம சீக்கிரமாவே பணம் சேர்த்து அப்பாவுக்கு வந்து மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு செலவு இருக்கு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க நம்ம அபி. உடனே அபி வந்து அஞ்சலி கிட்ட இந்த மாரி நான் வரேன்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அதிர்ச்சி அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம ராகவ். வராளா? நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து வேலைக்கு போறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லா வேலையுமே வந்து செய்றாங்க. ஆனா வந்து அபி வந்தது அவங்க வீட்ல ராகவோட சித்திக்கு பிடிக்கவே பிடிக்கல. அதனால வந்து அபிய பார்த்தோனே செமையா டென்ஷன் ஆகி, "இவ எதுக்கு இங்க வரா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த மாரி உதவி செய்ய தான் வந்திருக்கா. நீ அமைதியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி. "வாம்மா வந்து அபி" அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு வந்து பூஜை பண்றாங்க பாட்டி. அப்போ வந்து அபி என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா வந்து அந்த பூஜையில இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து செய்றாங்க. ரொம்ப சூப்பரா ஸ்லோகம் சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க. அதனால எல்லாருமே மெய்மறந்து போறாங்க. இதெல்லாம் கேட்டு ராகவ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாரு. உடனே வந்து அபிய பார்த்துட்டு அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. "அபிகிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "இதே மாரி தான் உன்னோட அம்மாவும் இருந்தா. சின்ன வயசுல அவ வந்து இதே மாரி தான் பக்தியா இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்றாங்க பாட்டி. அதனால ராகவ் வந்து "நிஜமாவா?" அப்படின்னோன, "ஆமா இதே மாரி தான் இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அப்படியே வந்து மெய்மறந்து பார்க்குறாரு அபி நம்ம ராகவ். அடுத்து வந்து முரளி வந்து செமையா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க அபி வந்து வேலை செஞ்சா, நான் எப்படி இங்க இருக்கிறது? அதனால நான் வரவே முடியாது. அதனால வேற வழியே கிடையாது. அபி இந்த வேலைய விட்டு எப்படியாவது வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா, அப்பா கிட்ட வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி பார்க்குறாரு. என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு நான் வேலைக்கு கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அபிகிட்டயும் பேசி பார்க்குறாரு. அப்ப அபி சொல்றாங்க, "இங்க பாருங்க இது என்னோட இஷ்டம். எனக்கு நெறைய பிரச்சனைங்க இருக்கு. அதனால கண்டிப்பா நான் போய் தான் ஆவணும். இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்றாங்க." அதிர்ச்சி அடையிறாரு.